தாழ்மை முதலாவது இருதயத்தில் இருக்க வேண்டும், இரண்டாவது நாவில் இருக்க வேண்டும், மூன்றாவது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இல்லை என்னோட ஒண்ணுலதான் தாழ்மை இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அந்த தாழ்மை இன்னும் முழுமையடையவில்லை. இந்த இருதயத்திலே நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது அது தாழ்மையான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் தன்னை குறித்து பெருமைப்பட என்ன இருக்கிறது? ஏதாகிலும் இருக்கிறதா? நீங்கள் பெருமைப்பட ஏதாகிலும் இருக்கிறதா? எது நம்முடைய வாழ்க்கையில உயர்வு மேன்மைன்னு சொல்லி நினைத்தாலும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக போட்டதன பிச்சை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் பாடுபடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், அவர்களால் உயர்வடைய முடியவில்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள்